தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபை தாபியீன்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இத்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அவன் எவைகளை எல்லாம் தடை செய்திருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த அத்துணை விடயங்களையும் முடியுமான அளவு தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் எனது குடும்பத்தார்களுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நம்முடைய நாட்டுடைய நலன் கருதி தேசிய ஷூரா சபையால் இன்றைய குத்பா பிரசங்கங்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை, ஒரு மஷூரா வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய அடிப்படையில் இன்றைய குத்பா பிரசங்கத்தை அமைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்து கொள்வானா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை கொள்கைகள் இருந்தாலும், எத்துணை கோட்பாடுகள் இருந்தாலும், எத்துணை மொழி இருந்தாலும், அவர்கள் எந்த நாட்டிலே, எந்த இடத்திலே, எந்த பிரதேசத்திலே வாழ்ந்தாலும் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற அல்லாஹ்வுடைய தீன் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லும் பொழுது இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் தந்த மார்க்கத்தை அல்லாஹ்வே விளங்கப்படுத்துகின்றான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான். இன்னும் ஒன்றை அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான். وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ, யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை, குர்ஆன் சுன்னா அல்லாத ஒன்றை யார் தன்னுடைய மார்க்கமாக எடுத்துக் கொள்ளுவார்களோ, யார் தன்னுடைய வழிகாட்டுதல்களாக எடுத்துக் கொள்ளுவார்களோ அது அல்லாஹ்விடத்திலே செல்லுபடியாக மாட்டாது என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்ட பெரிய ஒரு நிஅமத்து தான் எங்களுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம். இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் முழு உலகத்திலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பறந்து கொண்டிருக்கிறது. மூளை முடுக்குகள் எல்லாம், இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தீன் என்று மக்களை சென்று அடைந்து கொண்டிருக்கிற காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனிலே பிறந்தது பெரிய ஒரு நிஅமத். அதிலும் உம்மத்தே முஹம்மதியாவாக நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக எங்களை அல்லாஹ் தேர்வு செய்தது, அது வெளிச்சத்திலும் பெரும் வெளிச்சம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்று உலகத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை அதிகமான நடிகர்கள், விளையாட்டு வீராங்கனைகள் வயது வித்தியாசம் இல்லாமல், நிறம் பார்க்காமல், மொழி பார்க்காமல் இஸ்லாத்தின் பக்கம் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தீன் எதிர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டும் தற்பொழுது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற உண்மைகள். ஒரு பக்கத்திலே அல்லாஹ்வுடைய தீன் வரவேற்கப்படுகிறது, இஸ்லாத்தை தேடுகிறார்கள், இஸ்லாத்தை படிக்கிறார்கள், இஸ்லாம் சத்தியமான மார்க்கம் என்பதை மக்கள் விளங்கி இருக்கிறார்கள், விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள், விளங்கப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தீன் அனாதையாக யாரும்
பார்க்காமல் கைவிடப்பட்ட ஒரு அனாதையாக ஒரு சில இடங்களில் இருப்பதுதான் கவலையாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய நாடு உண்மையிலே ஒரு அழகான ஒரு நாடு. எங்களுடைய நாட்டுடைய பொறுமதியை விளங்கணும் என்றால், அன்புக்குரியவர்களே, நான் சொல்றேன், கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் எங்கட நாட்டை விட்டு கொஞ்சம் வேற ஒரு நாட்டுக்கு பேசிட்டு வாங்க. ஒரு சவுதி அரேபியாவுக்கு போங்க, ஏதோ ஒரு நாட்டுக்கு பேசிட்டு வாங்க. எங்கட நாட்டுடைய பொறுமதி விளங்கும். போனவர்களுக்கு தெரியும். அங்கு இருக்கிற சூடு, அங்கு அடிக்கிற குளிர், மக்களுடைய பண்பாடு, மக்களுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கிறது, காலநிலை எவ்வாறு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது எங்களுடைய நாடு உண்மையிலே சுவர்க்கம் என்று நான் சொல்ல வேண்டும். எங்களுடைய நாட்டை பார்ப்பதற்காக எத்தனை ஆயிரம் மக்கள் முழு உலகத்திலிருந்து வருகிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரேபியர்கள் வருகிறார்கள், அரேபியர் அல்லாதவர்கள் வருகிறார்கள். ஏன் அவர்களுக்கு பணம் இல்லையா? அங்கு என்ன குறைவு? அன்புக்குரியவர்களே, ஏன் வராங்க? எங்களுடைய நாட்டுடைய இயற்கையை பார்ப்பதற்காக, நாட்டுடைய இயற்கையை ரசிப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், வந்து பார்த்து விட்டு அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இது சுவர்க்கம். அந்த அளவுக்கு என்னுடைய நாட்டை வர்ணிக்கிறார்கள். யாரும் சுவர்க்கம் என்று சொன்ன தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, என்று அப்படித்தான் சிலர் விளங்கியதன் விளைவுதான் இன்று ஆங்காங்கே பிரச்சனைகள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, எங்களுடைய நாடு ஒரு நியமத். இந்த நாட்டிலே பிறந்தது ஒரு நியமத் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், பல் இன மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டிலே இவ்வளவு காலமாக எவ்வளவு ஒற்றுமையாக எங்களுடைய முன்னோர்கள் வாப்பாவுடைய வாப்பா வாழலையா? எங்களுடைய முன்னோர்கள் வாழவில்லையா? எங்களுடைய முன்னோர்கள் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யவில்லையா? ஒன்னரை கலந்து வாழலையா? எவ்வளவு அன்பாக வாழ்ந்தார்கள்? எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, சொல்லுவதாக இருந்தால், ஒரு இஸ்லாமிய நாட்டில், ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற நாட்டில் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை விடவும் உரிமைகளை விடவும் எங்களுடைய நாட்டில் சிறுபான்மையாக வாழக்கூடிய எங்களுக்கு இதுவரைக்கும் தரப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் எங்களை பார்த்து அது கூடாது இது கூடாது என்று சொல்லவில்லை. அவ்வாறு சில கட்டங்களில் சில கருத்துக்கள் வந்த பொழுதும் அல்லாஹ்வுடைய கிருபையால் அவைகள் மறைந்து சென்று விட்டது. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே பாருங்க, எவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்தோம் இவ்வளவு காலமாக. எங்களோட பள்ளி, அதுக்கு அடுத்தது அவங்களோட ஒவ்வொரு மத வழிபாட்டு தலங்கள். சில இடங்கள்ல பார்த்தால் பள்ளியுடைய சுகரும் அடுத்தவங்களுடைய, அதாவது பெயர்களை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, அதாவது அவர்களுடைய மத வழிபாட்டு தலத்துடைய சுகரும் ஒன்றாக இருக்கிறது. பக்கத்திலே சேர்ந்திருக்கிற இடங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்தோம். இதை பார்த்து இங்கே வரக்கூடியவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். வரக்கூடியவர்கள் கேட்கிறாங்க, எப்படி வாழ்றீங்க, உங்களோட நாட்டில் எப்படி வாழ்றீங்க? இங்க பள்ளிவாசல் அடுத்தது அதுக்கங்கள் அடுத்தது 4 இருக்கிறே, எப்படி வாழ்றீங்க? ஒருத்தர் மதிச்சு எப்படி வாழ்றீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் செய்யற பெரிய ஒரு நியமத். எங்களோட முன்னோர்கள் அந்த மாதிரி வாழ்றதுக்கான வழியை அமைத்து தந்தார்கள். இதுதான் உண்மை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்று பாருங்க, வெளிநாடுகள் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு சட்டதிட்டங்கள், பயங்கரமான சட்டதிட்டங்கள். ஒருவருடைய பல்ல உடைச்சால் அவர் எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவு கொடுக்க வேண்டும். நேற்று முந்தநாள், அதாவது பத்திரிகையில பார்த்த ஒரு சம்பவம். யாரோ ஒரு சகோதரர் தாடியை கேவலமாக பேசியதற்கு, தாடியை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு அரபு நாட்டிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு 900 கசையடிகள், 1 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் ஹபீபுடைய சுன்னாவை, ஹபீபுடைய இந்த தாடியை கொச்சைப்படுத்தி பேசியதற்காக. வேற நாடுகள் எடுத்துக்கொண்டால் எத்தனை நாட்டு மக்கள் வாழ்றாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உதாரணமாக அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டா போனவங்களுக்கு தெரியும், ஒரு ரூமுக்குள்ள எத்தனை மொழி பேசப்படுகிறது, எத்தனை நாட்டுடையவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் அந்த நாட்டை அமைதிப்படுத்தி வைத்திருப்பது நாட்டுடைய சட்டம்.
பயங்கரமான தண்டனைகள் மூலமாகத்தான் நாட்டை பயமுறுத்தி மக்களை தண்டனைகளின் மூலமாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டில் மாஷா அல்லாஹ் அவ்வாறு எந்த விதமான பயங்கரமான தண்டனைகளும் கிடையாது. ஆனால் ஒருவரை ஒருவர் மதித்து அவர்கள் எங்களை மதிக்கிறார்கள், நாங்கள் அவர்களை மதிக்கிறோம். எங்களுடைய வளமைகள் அவர்களுக்கு தெரியும், அவர்களுடைய வளமைகள் எங்களுக்கு தெரியும். எதில் கலந்து கொள்ள வேண்டும், எதில் கலந்து கொள்ளக்கூடாது, எதை ஆதரிக்க வேண்டும், எதை மறுக்க வேண்டும் என்பது எல்லாம் எங்களுடைய மூத்த உலமாக்கள் எங்களுக்கு சொல்லித் தந்து அழகான வழியை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே ஆரம்ப காலத்திலே வந்த அரபிகள் பொதுவாக யமனிலிருந்து ஹதரமவுத்திலிருந்து பல அரபு நாடுகளிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் வியாபாரிகளாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள். இந்த வளர்ந்து வரக்கூடிய இளம் சமூகத்துக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள். வரலாறு தெரியாமல் இருப்பது பெரிய ஒரு அநியாயம். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறுகள் தெரிய வேண்டும். எந்த நாட்டுக்கு எவ்வாறு இஸ்லாம் வந்தது, யார் மூலமாக வந்தது, எதை அடிப்படையாக வைத்து வந்தார்கள். வந்த அரபிகளிடத்தில் இருந்த நம்பிக்கை, நாணயம், நேர்மை, அமானத், இவைகளை வைத்து எங்களுடைய நாட்டிலே அந்த நேரம் ஆட்சி செய்து வந்த மன்னர்கள் கௌரவித்திருக்கிறார்கள். மூத்தவர்கிட்ட கேட்டு பாருங்க, எங்களுடைய அப்பமார்கிட்ட கேட்டு பாருங்க. இப்ப அப்பமாரோட பேசுறது வெக்கம், அவங்களோட உட்கார்றது வெக்கம், சபையில உட்கார்றது வெக்கம். அன்புக்குரியவர்களே, அரபிகள் வந்த நேரம் அதிகமாக வைத்தியர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வைத்திய துறையை பார்த்து அவர்களுடைய நம்பிக்கையை வைத்து மன்னர்கள் இடம் கொடுத்திருக்கிறார்கள், அன்பளிப்புகள் செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாகத்தான் எங்களுடைய நாடு ஒரு அமைதியான நாடாக இவ்வளவு காலமும் இருந்தது. மனிதர்களுடைய நல்ல பண்பாடுகள், நல்ல குணம், நேர்மை, நம்பிக்கை, இப்படியான ஒரு படம் தான், ஒரு எண்ணம் தான் அந்நிய மக்களுடைய, அந்நிய மத சகோதரர்களுடைய உள்ளத்திலே பதிந்திருந்தது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இஸ்லாத்துடைய வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன் யுத்தத்தினாலோ அடாவடித்தனத்தினாலோ அல்லது ஏனைய மதங்களை கொச்சைப்படுத்துவதன் மூலமாகவோ வளரவில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஏராளமான பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது. இன்றைக்கு சிலர் விளங்கி இருக்கிறாங்க, இஸ்லாத்தை எப்படி என்றால் இஸ்லாம் என்பது தீவிரவாதம், இஸ்லாம் என்பது ஒரு முரட்டுத்தனமான மார்க்கம், அன்பில்லாதவர்கள், பரிவு இல்லாதவர்கள், இரக்கமில்லாத உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள், பெண்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு மார்க்கம், துப்புரவில்லாத ஒரு மார்க்கம், சுதந்திரம் இல்லாத ஒரு மார்க்கம், இரக்கம் கிடையாது என்றெல்லாம் இன்று மீடியாக்களில் பரப்பப்பட்டு எதிரிகளுடைய திட்டம், யூதர்களுடைய சூழ்ச்சியினால் இன்று அந்நிய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் அப்படியான மார்க்கம் அல்ல. எங்களுடைய மார்க்கத்திலே எங்களுடைய ஹபீப் ஒரு மனிதரை கூட வாளை காட்டி பயமுறுத்தி இஸ்லாத்துக்கு வரல என்றால் வெட்டுவேன் என்று சொன்ன சரித்திரம் கிடையாது. ஒரு ஹதீஸை காட்ட சொல்லுங்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், ஒரு ஹதீஸை காட்ட சொல்லுங்கள். வாளை வைத்துக் கொண்டு உருவியதாக, பயமுறுத்தியதாக, அல்லது பணம் கொடுத்து, அல்லது வீடு கட்டி கொடுத்து, பொருட்களின் மீது ஆசையை உண்டாக்கி இஸ்லாத்துக்கு எங்களுடைய ஹபீப் நெஞ்சில் நிறைந்த எங்களுடைய ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொல்லி இருக்கிறார்களா என்றால் இல்லை. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய மார்க்கம் நல்ல பண்பாடுகளின் மூலமாக, நல்ல அஹ்லாக்குகளின் மூலமாக, நல்ல தன்மைகளின் மூலமாக, விட்டுக் கொடுக்கிறதன் மூலமாக, பொறுமையின் மூலமாக எங்களுடைய மார்க்கம் உலகத்திலே வளர்ந்திருக்கிறது. இன்று எங்களுடைய சில தவறுகளும் இருக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாலிபர்களிலே ஒரு சிலர் அறியாத்தனமாக, ஏனென்றால் இன்றைக்கு வாலிபர்கள் எடுத்துக்கொண்டால் மீடியாதான் அவங்களை வழிநடத்துது. அவங்களை வழிநடத்துறது பெற்றோர்கள் அல்ல, உலமாக்கள் அல்ல, கலாநிதிகள் அல்ல, துக்தூர்கள் அல்ல, பாடசாலைகள் அல்ல, ஊர் நிர்வாகம் அல்ல, எந்த ஒரு அமைப்பும் அல்ல. ஊரில் உள்ள வாலிபர்களை இன்று வழிநடத்துவது மீடியாக்கள். அவர்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த போன் தான் அவர்களை இன்று வழி நடத்திக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாலிபர்களுடைய ஒரு சில தவறாலும் எங்களுடைய மார்க்கம் கேவலமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? சில ஆட்டாக்கள்ல பாருங்க,
அதாவது ஒரு வாளை போட்டு அதுக்கு மேலால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அந்த இஸ்திக்கரை எங்கட சகோதரர்கள், எங்கட வாலிபர்கள், எங்கட நானாமார்கள், தம்பிமார்கள் அடிச்சிருக்கிறாங்களா இல்லையா? அவர்கிட்ட போய் கேட்டால், ஏன் வாப்பா இது அடிச்சீங்க, இது என்ன அர்த்தம் இருக்குது, இந்த வாள் அடிச்சு இந்த களிமா அடிச்சு வச்சிருக்கிறீங்களே, மாஷா அல்லாஹ் எங்க அடிக்கணும் எங்க சொல்லணும் தெரியாது, ஜஸாக்கல்லாஹ் எங்க அடிக்கணும் எங்க சொல்லணும் தெரியாது, சுப்ஹானல்லாஹ் எங்க சொல்லணும் எங்க அடிக்கணும் தெரியாது, சும்மா கையில கிடக்கா வெட்டுறதுதான். ஒரு சில சகோதரர்கள் அதை காரணம் காட்டி உலமாக்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வாளுக்கும் இந்த அரபு வாசகத்துக்கும் என்ன அர்த்தம்? அன்புக்குரியவர்களே, எங்களுடைய மார்க்கத்தை தெளிவாக விளங்க வேண்டும். அது சவுதி நாட்டுடைய கொடியில இருக்கக்கூடிய சின்னமாக இருக்கலாம். ஒவ்வொரு நாட்டுடைய கொடியிலும் ஒவ்வொரு விதமான சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த நாட்டுடைய கல்ச்சர், அது எங்களுக்கு மார்க்கம் அல்ல. அன்புக்குரியவர்களே, யாராவது அப்படியான ஸ்டிக்கர்கள் ஒட்டி இருந்தால் அவர்கள் கலட்டுவது எங்களுடைய உம்மத்துக்கு செய்ய வேண்டிய பெரிய ஒரு ஹிதமத், பெரிய ஒரு உதவி. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சில மோசமான தன்மைகளால், சில மோசமான நடவடிக்கைகளால் தான் இன்று எங்களுடைய நாட்டிலே அந்நிய மக்கள் தவறாக புரிந்து எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம், அவர்கள் நல்லவர்கள், அதிகமான மக்கள் நல்லவர்கள். இதற்கு முன் எங்களோட வாழலையா, எங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யலையா? அன்புக்குரியவர்களே, வாழ்ந்தவர்கள் தான். அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை, அதாவது நல்ல முறையிலே கொண்டு போய் கொடுப்பது, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்கள், எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், சின்ன புள்ளக்கும் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைமையா பள்ளிக்கு போறாங்க. ஃபஜ்ருடைய நேரம், ஊற்ற கொட்டப்பட்டு கொண்டே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக ஊற்ற எல்லாம் தொடச்சிட்டு பள்ளிக்கு போவாங்க. ஒரு நாள் பெருமானாருடைய அந்த முபாரக்கான மேனியிலே ஊற்றைகள் கொட்டப்படவில்லை. தொழுது முடித்து விட்டு சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், என் அருமை தோழர்களே, வலிமையாக என்னுடைய மேனியில ஊற்றை கொட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா சொன்னார்களா? அன்புக்குரியவர்கள், என்னுடைய வழிகாட்டி நீதி அதாவது எல்லா துறைக்கும் வழிகாட்டியாக என்னுடைய ஹபீபர்கள் இருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு குடும்ப தலைவனாக, மனைவிக்கு நல்ல கணவனாக, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாப்பாவாக, மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆசானாக, நிர்வாகத்துக்கு நல்ல ஒரு தலைவராக, நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு குடி அரசனாக, நீதிபதியாக, எல்லா துறையிலும் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கு ஊத்த கொட்டப்படலையே. சஹாபாக்கள் பதில் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், வலிமையாக ஊற்ற கொட்டிக் கொண்டிருந்த அந்த யூத பெண்மணி சுகமில்லாமல் இருக்கிறாள். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், எவ்வளவு படிக்கிறேன் என்று பாருங்க. சுகமில்லாமல் இருக்கிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நல்ல விஷயம்தான் கேட்டாங்களா? ஒரு வார்த்தை பேசவில்லை. நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க சென்றார்கள். நோய் விசாரிக்க சென்ற பொழுது அந்த பெண்மணி ஹபீபை பார்த்து கண் கலங்குகிறாள். இவ்வளவு நாளும் நான் ஊட்டைகளை சேகரித்து கொட்டிக் கொண்டிருந்த இந்த நல்ல மனிதரா என்னை நோய் விசாரிக்க வந்திருக்கிறார். எங்களுடைய ஹபீபை பார்த்து கண் கலங்கி, உங்களுடைய நீங்கள் அதாவது தூய்மையான மனிதர், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் உண்மையானது, இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுகிறாள். அன்புக்குரியவர்களே, என்ன செய்தார்கள்? பொறுமை. நோய் விசாரிக்க சென்றார்கள். அல்லாஹ் உள்ளத்திலே ஹிதாயத்தை நசீபாக்கினான், நல்ல தன்மைகள். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு கட்டத்திலே ஒரு பெண்மணி மூட்டைகளை, பாரத்தை தலையிலே வைத்து ஊரை விட்டு போய் கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த வழியினால போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த பெண்மணி ஏற்றிக் கொண்டு போறார். இந்த ஊருக்கு முஹம்மது என்ற ஒருவர் வந்திருக்கிறார், புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார், இந்த ஊரில் வாழ முடியாது என்றெல்லாம் அசிங்கமான வார்த்தைகளால் தூற்றிக் கொண்டு போகிற பொழுது எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலையிலே சுமந்திருந்த அந்த பாரத்தை, அந்த சுமையை, அந்த பொருளை வாங்கி தங்களுடைய ஹபீபுடைய மேனியிலே வைத்து சுமக்கிறார்கள். சுமந்து கொண்டு போவது மாத்திரமல்ல, அந்த ஏற்கையும் கேட்டுக்கொண்டே போகிறார்கள்.
நாங்க அப்படி செய்வோமா? எங்களை உள்ளத்துல அந்த எண்ணம் வருமா? எங்களை பார்த்து ஒருத்தர் ஏசுறாரு, துண்டு போறது கேட்கிறாரு, எங்களோட உண்மை கேட்கிறாரு, வாப்ப கேட்கிறாரு, எங்களோட மார்க்கத்துக்கு கேட்கிறாரு, நாங்க வைத்து அவருக்கு உதவி செய்ய போவோமா? ஆனால் எங்களுடைய ஹபீப் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு அந்த ஏற்றையும் கேட்டுக்கொண்டே போறாங்க. அந்த பெண்மணி போகக்கூடிய இடம் வருகிற பொழுது கேட்டாங்க, அதாவது நான் போகக்கூடிய இடம் வந்து விட்டது, என்னுடைய இந்த பொருளை தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒப்படைக்கிறார்கள். கேட்கிறார் அந்த பெண்மணி, இவ்வளவு நேரமாக என்னுடைய இந்த பார்சலை தூக்கி கொண்டு என்னோட நடந்து வாரீங்க, நானும் இவ்வளவு எல்லாம் பேசிக்கொண்டு வாரேன், நீங்க ஒரு வார்த்தை பேசலையே, நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஏ தாயே, இவ்வளவு நேரமாக ஏசிக்கொண்டு வந்தீர்களே, ஒரு முகம்மது வந்திருக்கிறார், புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்றெல்லாம் அந்த முகம்மது தான் நான். அல்லாஹு அக்பர், கண்ணியத்துக்குரியவர்கள், எவ்வளவு நல்ல மனிதரா என்று அந்த பெண்மணி இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறாள். ஏராளமான சம்பவம், கதைகள், சம்பவங்கள் சொல்வது நோக்கமல்ல, அன்புக்குரியவர்களை பாடம் படிக்க வேண்டும், படிப்பினைகள் வர வேண்டும். எங்களுடைய மார்க்கம் அதாவது நல்ல தன்மைகளால், நல்ல அக்லாக்குகளால் வளர்க்கப்பட்ட மார்க்கம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே நேரத்திலே இந்த அந்நிய மக்களுக்கு எங்களுடைய தீனை சொல்லுகின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாளை நிச்சயமாக சத்தியமாக கியாமத்திலே எங்களை நோக்கி கைவிரல்கள் இஷாரா செய்யும். இவர்கள் எங்களுக்கு பக்கத்து வீடாக இருந்தாங்க, எங்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சாங்க, ஆனால் இதுவரைக்கும் உங்களுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லித் தர இல்லை என்பதை நிச்சயமாக சத்தியமாக காபிர்கள் சொல்லத்தான் செய்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வியாபாரிகளுக்கு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அதிகமான நாடுகளுக்கு வியாபாரிகளை அடிப்படையாக வைத்துத்தான் இஸ்லாம் இடம் பிடித்திருக்கிறது, உள்ளத்திலே இஸ்லாம் நுழைந்திருக்கிறது. ஏனென்றால் பாருங்க, அந்நிய மக்களுக்கு எல்லோருடனும் தொடர்புகள் குறையும், வியாபாரிகளுக்கு மாஷா அல்லாஹ் நிறைய தொடர்புகள் இருக்குது. உதாரணமாக பள்ளியில் இருக்கிற ஒருவருக்கு வேறு வேறு வேலைகள் செய்பவரை விட பஜாரிலே சுற்றித் திரியக்கூடிய வியாபாரிகள், கடையிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏனைய சமூகங்களோடு நிறைய தொடர்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த தொடர்புகளை ஒவ்வொரு வியாபாரியும் அல்லாஹ் தந்த ஒரு நியமத்தாக, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக கருத வேண்டும். அவர்கள் கடைக்கு வருவது, அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது, எங்களுடைய தன்மைகளை வெளிக்காட்ட வேண்டும். வியாபாரிகளே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் வியாபாரிகளா இருக்கிறீர்களா? அந்நியவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதா? அதை நீங்கள் பாக்கியமாக நினைவுங்கள். எங்களுடைய கடைக்கு ஒரு அந்நிய மத சகோதரர் வந்தால் சிரித்து முகமலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும். இஸ்லாம் காட்டித் தருகின்ற வழிமுறைகள். பொதுவாகவே ஒரு முஸ்லிம் சிரித்தவனாக, புன்முறுவல் பூத்தவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்நியவர்களோடு குறிப்பாக சிரிக்கின்ற பழக்கம், அவர்களோடு நல்ல விதமாக பேசுகின்ற பழக்கம், நம்பிக்கையிலே மாற்றம் செய்துவிடக் கூடாது. ஒரு காலத்திலே எங்களுடைய நாட்டிலே அந்நிய மத மக்கள், ஏனைய சமூகத்துடைய மக்கள் எங்களுடைய மக்களை எப்படி கௌரவிச்சாங்க என்றால், ஆஜியார் என்றால் அவ்வளோ ஒரு கண்ணியம், முதலாளி என்றால் அவ்வளோ ஒரு கண்ணியம். அன்புக்குரியவர்களே, சாரத்தை தூக்கியவர்கள் எங்களுடைய மூத்தவர்களை கண்டு சாரத்தை கீழே விட்டவர்கள். எங்களுடைய கடைகள் திறக்கும் வரைக்கும் எங்களுடைய கடைகளுக்கு முன்னால் 9 மணியா 10 மணியா எதிர்பார்த்து காத்து கொண்டு நின்ற சமூகம். கேட்டு பாருங்க அன்புக்குரியவர்களே, சில சில விடயங்களை அதாவது தெளிவாக பேச முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய கடையெல்லாம் திறந்திருக்கும். ஆனால் எங்கடவர் வரங்காட்டி அந்த ஹாஜியார் இந்த ஹாஜியார் வரும் வரைக்கும் காத்து கொண்டு நின்ற சமூகம். ஏன் தெரியுமா? பொய் சொல்ல மாட்டார்கள், நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள், நம்பினால் நம்பிக்கை தான், பொய் சொல்ல மாட்டார்கள். ஜப்பான் என்றால் ஜப்பான் என்று சொல்லுவார்கள், சைனா என்றால் சைனா என்று சொல்லுவார்கள். அந்த குவாலிட்டியை சொல்லி நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மீது வளர்க்கப்பட்டிருந்தது. நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம்.
பொருட்களை கொண்டு வந்து தங்க கட்டிகளை கிலோ கணக்கிலே கொண்டு வந்து யுத்த நேரத்திலே கூட இராணுவத்திலே இருந்தவர்கள் எங்களுடைய கடைகளில் வந்து 5 கிலோ 10 கிலோ தங்கத்தை நம்பிக்கையாக அடைய வைத்தவர்கள். அன்புக்குரியவர்களே, இன்று காலம் மாறி எங்களோட சமூகத்துக்கு வச்சிருக்கிற பேர் சொல்ல வெட்கம். தந்திரம் குடித்தவர்கள் கப்பட்டியா என்ற வார்த்தை அல்லாஹ் பாதுகாக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பெயரை வாங்கி கொடுத்தவர்கள் யார்? எங்களுடைய முன்னோர்கள் நல்ல முறையிலே வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கை தான் என்னையும் உங்களையும் இந்த பிள்ளைகளையும் நாட்டிலே கௌரவமாக வாழ வைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஏன் எங்களால் கொண்டு போக முடியாது? அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்பது நல்ல தன்மைகளால் நல்ல அக்லாக்குகளால் வளர்க்கப்பட்ட ஒரு மார்க்கம். உண்மையை உண்மையாக சொல்லுங்கள். எனவே வியாபாரிகளுக்கு நிறைய பங்களிப்பு இருக்கிற வியாபாரிகளே, ஒரு சகோதரனாக இருந்து உங்களோட கதைக்கிறேன். அல்லாவுக்காக வேண்டி கடைக்கு ஒரு அந்நிய ஆணோ பெண்ணோ வருகிறாரோ அவர்களோட நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அதாவது 5 ரூபா 10 ரூபா குறைஞ்சாலும் பிரச்சனை அல்லாஹ் தருவான். நோக்கம், ஒரு அந்நிய மத சகோதரன் கடைக்கு வந்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், வந்திருக்கிற மனிதர் என் மூலமாக ஒரு மெசேஜை இஸ்லாத்தை பற்றி ஒரு கருத்தை எடுத்துக் கொண்டு போக வேண்டும். இப்படியாக யோசிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று அப்படி அல்ல. காலம் மாறி எங்கட கடையில சாமான் இல்லட்டையும் நாங்க என்ன சொல்றது, வேற எந்த பஜார்லயும் இல்ல, வேற எந்த கடையிலும் இல்ல, நீங்க எங்கேயும் பேசுவே இல்ல, எங்ககிட்ட சாமான் முடிஞ்சு வாரக்கிழமை வரும், அப்ப வாங்க தாரேன். இதுதான் எங்களுடைய பதில்கள். பக்கத்து கடையில் இருப்பதை கூட காட்டிக் கொடுக்க முடியாது உள்ளமுடையவர்களாக நம்முடைய சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நானும் நேர்மையான வியாபாரியும் சுவர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்று இன்னும் ஒன்றுதான், குறிப்பாக இந்த ஆட்டா ஓடக்கூடிய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர்கள், அவர்களும் பாக்கியமாக நினையுங்கள். அந்நிய மக்களோடு நான் ஒரு ஹயர் போறேன் என்றால், அவர்களை ஏற்றிக் கொண்டு போறேன் என்றால், என்னுடைய ஆட்டாவிலே உட்கார்ந்த ஒரு மனிதர் இறங்குவதற்கு முன் என்னுடைய மார்க்கத்தை பற்றி நல்ல எண்ணத்தோடு இறங்க வேண்டும். இஸ்லாத்துக்குள்ள வாரதுக்கு முன்னால இஸ்லாமியர்களை பற்றி நல்ல எண்ணத்தோடையாவது இறங்கி போக வேண்டும். இந்த எண்ணத்தை உண்டாக்க வேண்டும். அவர்களோடு நல்ல முறையிலே பேச வேண்டும். சின்ன சின்ன உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். கோழை தனத்துக்கு அல்ல. இதை சொன்னால் சிலர் கேட்கிறாங்க, நாங்க கோழைகளா, நாங்க ஏமாளிகளா, நாங்க கோமாளிகளா, ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்கள், இப்படி யோசிப்பது தவறு. நம்முடைய மார்க்கம் ஹக்கான மார்க்கம். இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு மத்தியிலே நல்ல தன்மைகளால் பரப்ப செய்ய வேண்டிய பொறுப்புடையவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதே நேரத்திலே இந்த அந்நிய மக்களோடு எங்களுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கு? சாதாரணமாக யோசனை பண்ணி பாருங்க பார்ப்போம். எத்தனையோ நாடுகள், வேறு வேறு மதத்துக்கு சொந்தமான நாடுகள், அங்கு வாழ்ந்த முஸ்லிம்களுடைய நல்ல தன்மையை பார்த்து இன்றைக்கு இஸ்லாமிய நாடாக மாறி இஸ்லாமிய ஆட்சி நடக்குது. 1300 1400 வருஷம் இஸ்லாம் வாழ்கின்ற இந்த நாட்டில் அன்புக்குரியவர்களே, இன்னமும் எங்களால் சரியான இஸ்லாத்துடைய தெளிவை அவர்களுக்கு கொடுக்க முடியாதவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, எங்க வீட்டுக்கு தண்ணி பிரிப்பதற்காக வராங்க, லைட் பில் எழுதுவதற்காக ஒரு சகோதரன் வராரு, எங்க வீட்டுக்கு போஸ்ட்மேன் வாரது, எத்தனை வியாபாரிமார்கள் வருகிறார்கள், வீடு கட்டுறதுக்கு எத்தனை பாஸ்மார் வராங்க, எவ்வளவு தொடர்புகள் இருக்குது. இவ்வாறு வரக்கூடிய எத்தனை பேர்களை நாம பார்த்திருப்போம். இப்படியாக வந்த ஒரு சகோதரன் சரி 25 வருஷம் 30 வருஷம் கடையில வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஒரு சகோதரர் சரி எங்கட நல்ல தன்மையை கண்டு, நம்பிக்கையை கண்டு, நேர்மையை கண்டு எங்களோட மார்க்கத்துக்கு விரும்பி வந்த சரித்திரங்களை பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. எங்களை பார்த்துட்டு எங்களோட பழகிட்டு ஓடுறாங்க, எங்களோட மார்க்கத்தை வெறுக்கிறாங்க. ஏன் அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல தன்மையை சுமந்து கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களோட மார்க்கம் ஒரு அழகான மார்க்கம். ஏனைய மக்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல்களை கொடுப்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு டாக்டர் சொன்னாராம், எங்கிட்ட ஒரு சகோதரரை பார்த்து, உங்களோட சமூகத்தோட நான் கோபம் இல்ல, நான் சரியான இறக்கம், எனக்கு உங்களோட நிறைய பேர் வாராங்க, ஆனால் கவலையான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தை நான் உங்களோட சொல்லிக் கொள்றேன், நீங்க உங்களோட சமூகத்துக்கு சொல்லுங்க. அதிகமான பெண்கள் உங்களோட அந்த கருப்பு உடுப்பை உடுத்துக்கொண்டு
அதாவது வாராங்களே சின்ன சின்ன பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு மருந்தெடுப்பதற்காக வருவாங்க. திடீரென்று வருவாங்க. வந்தால் எனக்கு சுட்ட நின்று அந்த புள்ளைய கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏனென்றால் அந்த கையை இப்படி தூக்கி அப்படி அந்த புள்ளைய பரிசீலனை செய்யற நேரம் அன்புக்குரியவர்களே அங்கிருந்து துர்நாற்றம் அடிக்குது. வெள்ளப்பூடு வாசம், வெங்காய வாசம், இப்படியாக ஒரு விதமான துர்நாற்றத்தோடு சமூகம் தருகிறார்கள். மன்னித்துக் கொள்ளுங்கோ என்று இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு பெண்களும் விளங்க வேண்டும், அபாயா என்பது தன்னுடைய அதாவது உடம்பை மறைப்பதற்கான ஒரு ஆடை. தன்னுடைய உடம்பை அஜ்னபியத்தான ஆண்களுடைய அந்த காமுகளுடைய அந்த பார்வையிலிருந்து மறைப்பதற்கான ஒரு கண்ணியமான ஒரு ஆடைதான் அபாயா. அதற்கு மாற்றமாக அபாயா என்பது நகை இல்லாததுக்காக வேண்டி, காதுப்பு மாலை இல்லாததுக்காக வேண்டி, உடுப்பு இல்லாததுக்காக வேண்டி எங்களை மறைத்துக் கொண்டு போற ஒரு ஆடை அல்ல. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கனவான்களே, நாங்க பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாக வீட்டுல அப்படி வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. உள்ள புழுத்துடனே அப்படி அதே உடுப்போட அந்த அப்படி கோட்டை போடுற மாதிரி அந்த அபாயாவை போட்டாச்சு அப்படியே ஒரு ஆட்டாவை பிடிச்சி ஏறி போறாங்க. உண்மையிலே சொல்றது சரியா பிழையா? எனவே ஒரு பெண் அவருடைய ஆடை இஸ்லாமிய முறையில் இருப்பது அந்நியவர்களுக்கு ஒரு ஹிதாயத். ஒரு ஆணுடைய ஆடை, ஒரு ஆணுடைய வாகனம், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுடைய வீடு, இவைகள் அனைத்தும் அடுத்த மக்களுக்கு ஹிதாயத்தாக இருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டையும் ஒரு அந்நியனுடைய வீட்டையும் பார்த்தால் வித்தியாசம் தெரிய வேண்டும். எங்களோட வீட்டுக்கு வந்தவர் சந்தோஷமாக ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து விட்டு போற நேரம் ஒரு இஸ்லாமிய உணர்வோடு போக வேண்டும். எங்களுடைய வாகனத்திலே ஏற ஒரு மனிதர் நல்ல ஒரு எண்ணத்தோடு இறங்க வேண்டும். இப்படியான முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எங்களோட தவறுகள் தான், எங்களுடைய எத்தனை தவறுகள் இருக்குது, நாங்கள் உணர வேண்டும், எங்களை மாற்ற வேண்டும். இன்னும் ஒரு அதாவது ஒரு குற்றச்சாட்டு தான், அதாவது அன்புக்குரியவர்களே, சிலர் சொல்லுகின்றார்களாம், அதாவது உம்மட்டவங்களோட வியாபாரம் செய்யறதை விடவும், அதாவது உங்கள ஒத்தருக்கு வியாபாரம் செய்யறதை விடவும் அடுத்தவர்கள் 1000 பேருக்கு வியாபாரம் செய்யறது லேசா. உங்கள்ட ஒரு பெண் எங்கட கடைக்கு வந்து அவளோட வியாபாரம் செய்யற நேரத்துல வேறொரு சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணோட பல 100 பேருக்கு வியாபாரம் செய்யலாமா? ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, எங்கட பெண்களுடைய இன்னும் ஒரு பலகீனம் தான், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கடைக்கு போறதாக இருந்தால் ஒரு புள்ளைக்குத்தான் ஒரு உடுப்பு வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் என்றால் 7 புள்ள டாக்டர் மைனீட பெரியப்பட எல்லாத்தையும் போட்டுக் கொண்டு போறது. கடைக்கு முன்னால இறக்கி சாமந்த ஒத்தருக்கிட்டார் எல்லாரும் கடைக்குள்ள வைத்து அந்த புள்ளைக்கு அந்த கடை கிரவுண்ட் மாதிரி. அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு பார்த்து ஒரு அதாவது நிறைய பிள்ளை வாங்க வந்திருப்பது ஒரு சொத்து. கடையில் இருக்கிறவர் சொல்றாரு, வாங்க வந்திருக்கிறது 150 ரூபாய் சாமான், ஆனால் 12 இறங்கி இருக்கிற கடைக்குள்ளால. அன்புக்குரியவர்களை விளங்க வேண்டும், பொது இடங்கள் எப்படி நடந்து கொள்வது, கடையிலே போய் எப்படி நடந்து கொள்வது. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு சகோதரர் சொல்லுகின்றார், அதாவது கடையிலே உடுப்பாட்டி வைத்திருக்கின்ற பொம்மை, அது கலகான முறையிலே அந்த கவுன்களை உடுப்பாட்டி வைத்திருப்பார்கள். எங்களுடைய ஒரு 2.5 வயது பிள்ளை, ஒரு ஆண் குழந்தை போய் அந்த உடுப்பை தூக்கி பார்க்கிறதா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கவலைப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே. அந்த 2.5 வருஷத்து புள்ள வைத்து அந்த பொம்மைக்கு உடுப்பாட்டி இருக்கிற கவுனை உயர்த்தி பார்க்குது. எங்க படித்தது, யார் படித்து கொடுத்தது, அந்த குழந்தை எதை எதிர்பார்க்கிறது? அன்புக்குரியவர்களை, மீடியாக்களினால் எங்களுடைய சமூகம் அதாவது நாசமாய் போயிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று பொது பொது இடங்களில், ஹாஸ்பிட்டலில், பேங்கில் எவ்வாறு போய் நடந்து கொள்ள வேண்டும், நிறைய விடயங்கள் எங்களுடைய சமூகத்தில் தெரியாதவர்களாக ஏனோ தானோ என்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக ஒரு முஸ்லிம் செய்கின்ற தவறினால் முழு இஸ்லாமிய சமூகமும் கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும், நேரம் சுருக்கமான நேரம். எங்களோட பழைய காலத்துல மக்களை பாருங்க. உதாரணமாக எங்கட ஊர்ல எல்லாம் அதாவது எத்தனை பஸ் ஓடுது, ஒரு நாளைக்கு எத்தனை பஸ் ஓடுது, எத்தனை அந்நிய மத சகோதரர்கள் டிரைவராக வேலை செய்யறாங்க. எங்களைய பொறுப்பாக நம்பிக்கையாக எத்தனை வருஷம் ஓட்டுறாரு. முன்னோர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, பிறநாள் வந்து விட்டால் அதிகாக்களை, அன்பளிப்புகளை, நல்ல இனிப்பு பண்டங்களை கொடுப்பாங்க.
இந்த நல்ல தன்மைகள் எல்லாம் எங்களோட சமூகத்தில் இருந்து குறைந்து விட்டது. எங்களோட வீட்டுக்கு எத்தனை வருஷமா இந்த லைட் காரம் வாரா, இந்த தண்ணி விளைவத்துக்கு வராரு. ஒரு நாள் சரி கூப்பிட்டு ஆண்கள் இருக்கிற நேரம், ஒரு நாள் சரி கூப்பிட்டு ஒரு தேப் தண்ணி குடிச்சிட்டு போமே, ஒரு கோப்பியான குடிச்சிட்டு போமே, எத்தனை படி ஏறி எத்தனை ஊட கலக்கி வாராரு. அன்புக்குரியவர்கள், நல்ல தன்மைகள் அங்கு எங்களோட முன்னோர்களிடமிருந்த நல்ல தன்மைகள் இல்லாமல் போனது. அது ஒரு துரதிஷ்டம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, அதே போன்று அரசாங்க உத்தியோகத்திலே வேலை செய்யக்கூடியவர்களும் அந்த சேவையை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள். அந்த இடத்திலே நீங்கள் நினைக்க வேண்டும், என்னுடைய ஆடையை வைத்து, என்னுடைய நம்பிக்கையை வைத்து, என்னுடைய நேர்மையை வைத்து அந்நிய மக்கள் என்னுடைய மார்க்கத்தை சரியாக விளங்க வேண்டும். ஒரு காலத்திலே எங்களோட ஹோட்டலுக்கு தேடி வந்தாங்க, 7 நாள் துப்புரவு, உண்மையிலே துப்புரவாக செய்வார்கள். இப்பவும் கூட எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய வருகை மாஷா அல்லாஹ் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்? எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அன்பான வாலிபர்களே, அன்பான சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்து விட்டோம்? 27, 28 வருஷம் வாழ்ந்து விட்டோம். என் மூலமாக அந்நிய மத மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய எந்த அளவு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன்? வீட்டுக்காக எவ்வளவு தியாகம் செய்யறோம், எங்களோட கடைக்காக, எங்களோட பொருளாதாரத்துக்காக எவ்வளவு தியாகம். அல்லாஹ்வுடைய தீன், படைச்சரப்புள் ஆலமீனுடைய தீனை சுமந்திருக்கிறாங்க. எங்களோட ஒரு செயலால ஒரு அந்நிய மத சகோதரர் இஸ்லாத்தை நல்ல முறையில விளங்கி இருப்பாங்களா அல்லது இஸ்லாத்துக்கு ஏசுவாங்களா? எங்கட நல்ல நல்ல தன்மைகளாலதான் இஸ்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும். பொதுவாக ஒரு மையத்தூடு வந்தால், ஒரு கல்யாண ஊடு வந்தால், பொதுவாக சில இடங்கள்ல வெள்ளிக்கிழமை பொதுவாக மாஷா அல்லாஹ் நிறைய பேர் வாகனத்துல வாரது வழக்கம். ஆனால் அந்த வாகனத்தை கொண்டு வந்து அவருக்கு நினைச்ச மாதிரி இடத்துல நிப்பாட்டுறது நாங்க நினைச்சிருவோம். இல்ல, உண்மையிலேயே இந்த நாட்டில் எங்களுக்கு தந்திருக்க சுதந்திரம் மாஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை ஊர்களுக்கு போய் பார்த்தால் இந்த 12 மணிக்கு 1:30 இடப்பட்ட நேரத்துல அந்த பள்ளிகளுக்கு முன்னால போற எத்தனை சகோதரர்கள் ஏசிக் கொண்டு போறாங்க தெரியுமா? திட்டிக் கொண்டு போறாங்க தெரியுமா? ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, வாகனத்தை நிறுத்துவதற்கான பயிற்சி கூட இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் தானே, 5 நிமிஷம் தானே என்று நடு ரோட்டில கடைக்கு முன்னால அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலைமையில நாங்க நிப்பாட்டி விட்டு வரோம். இது நாங்க எங்களுக்கு செய்யற அநியாயம் அல்ல, எங்களோட சமூகத்துக்கு செய்யற அநியாயம், அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்யற அநியாயம். உங்களோட வாகனத்தை காரணமாக வச்சு, உங்களோட கடையை காரணமாக வச்சு ஒரு அந்நியவன் ஏற்றினால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க ஏற்றி வாங்கி கொடுத்த காரணம் உங்களுக்கு இருக்கு. எங்களோட உண்மை பேசினால் எவ்வளவு கோபம் வருகிறது, எங்களோட வாப்ப பேசினால் எவ்வளவு ஆத்திரம், படைச்சரப்பு பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு எவ்வளவு ஏற்றிக்க வருகிறது. பேர சொல்லி பேசுறாங்களே, இந்த நேரத்தில் ஒரு உணர்வு வரல என்றால், ஒரு கவலை வரல என்றால் நாங்கள் முன்னிங்கள் அல்ல. அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஒரு செயலாளர் அல்லாஹ்வுடைய தீனுக்கு புகழை தேடி கொடுக்க வேண்டும். எங்களுடைய பண்பாடுகளால அல்லாஹ்வுடைய தீனுக்கு புகழ் கிடைக்க வேண்டும். எங்களுக்கு அல்ல, எங்களுடைய செயல்பாடுகளால அல்லாஹ்வுடைய தீன் ஏற்றப்படக்கூடாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இதே போன்று நிறைய விஷயங்களை சொல்லலாம். எனவே எங்களுக்கு தெரியும் நாட்டுடைய நிலைமை ஏதோ ஒரு அமைப்பிலே, அதாவது நாட்டிலே சில தீய சக்திகள், அதாவது தீய கருத்துக்கள் ஆங்காங்கே பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது எந்த அடிப்படையிலே, அரசியலை அடிப்படையாக வைத்தா அல்லது வேறு எந்தெந்த அடிப்படையிலே இவைகள் தலை தூக்குகின்றது என்பது தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களோடு எவ்வாறு பேச வேண்டும், அவர்களோடு எவ்வாறு தாவா செய்ய வேண்டும், எவ்வாறு இஸ்லாத்தை முன்வைக்க வேண்டும் என்கின்ற அனைத்து வழிமுறைகளும் மார்க்கத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, அதற்கு மாற்றமாக அவர்களுடைய மதத்தை ஏற்றியோ, அவருடைய மானத்தை வாங்கி அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்களை அநியாயம் செய்தோ, மத குருமார்களுக்கு அநியாயம் செய்தோ எங்களுடைய மார்க்கத்திலே தௌவா செய்ய சொல்லி எங்குமே சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தங்களுக்கு போற சஹாபாக்களுக்கு கூட அன்புக்குரியவர்களை சில வசியத்துல பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, நீங்க யுத்தம் பண்ண போறீங்க, போற இடத்துல பெண்களுக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்க, சின்ன குழந்தைகளுக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்க, இந்த மரமட்டைகளுக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்க, மிருகங்களுக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்க, உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க எதிரிங்க. எவ்வளவு அருமையான ஒரு புத்திமதி என்பதை செஞ்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. எனவே அவர்களோடு வாழுகின்ற நாங்கள் உண்மையிலே நாங்கள் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் சிறுபான்மை இனம்,
ஆனால் கொலைகள் அல்ல. அல்லாஹ்வுடைய உதவியினால் பலத்தோடு ஈமானிய பலத்தோடு வாழ வேண்டும். இஸ்லாம் ஈமானிய பலத்தினால் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறது. பத்ருடைய யுத்தம் என்ன சொல்லித் தருகிறது? எண்ணிக்கையிலே குறைவு, ஆயுதம் குறைவு, ஆனால் சுஜூதை கொண்டு யுத்தத்தை வெற்றி அடைஞ்சார்கள். எல்லா விஷயங்களும் எங்கள் சமூகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சுஜூதாக இருக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு பள்ளியிலே இருந்து உலமாக்கள் மூலமாக வழிகாட்டப்பட வேண்டும். எங்களுடைய நாட்டிலே மாஷா அல்லாஹ் ஜம்இய்யத்துல் உலமா என்னென்ன பிரச்சனைகள் வந்த பொழுதும் நல்ல நல்ல ஆக்கங்களை, கருத்துக்களை, மசூராக்களை தந்து எங்களுடைய சமூகத்தை ஒரு அழகான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் நிச்சயமாக மனிதர்கள் தான். அவர்களிடத்தில் முன்ன பின்ன தவறுகள் குறைகள் இருக்கலாம். ஆனாலும் அவைகளை நாங்கள் அதாவது எந்த முறையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும், எதை மீடியாவிலே பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் யோசனை பண்ணி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மாற்றமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அன்பான வாலிபர்களே, பொதுவாக கையில எல்லாருடைய கையிலும் போன் இருக்குது. ஒரு போட்டோவினால, எங்களுடைய ஒரு லைக்கினால, எங்களுடைய ஒரு கமெண்டினால, எங்களுடைய ஒரு வீடியோவினால எங்களுடைய சமூகத்துக்கு ஆபத்து வருமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தீனை கொச்சைப்படுத்தப்படுமாக இருந்தால், அந்த பாவத்தை, அந்த ஒரு எழுத்தை தயார் பண்ணினவர் தான் அனுபவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், ஒரு மனிதனை வாழ வைத்தால் ஒரு சமூகத்தை வாழ வைத்த நன்மை. ஒரு மனிதனை கொண்டால் நீங்கள் ஒரு மனிதனை அல்ல கொள்ளுகிறீர்கள், ஒரு சமூகத்தையே கொள்ளுகிறீர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, வாரது எல்லாம் எங்களுக்கு அனுப்பணும் என்பது கடமை அல்ல. போன் என்றால், மீடியா என்றால் எல்லா விஷயங்களும் வரும். திட்டம் போட்டு திட்டங்கள் தீட்டப்பட்டு எங்களுக்கு மத்தியில பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்காக சில சில தீய சக்திகள் உள்ளே இருக்கலாம். எனவே ஒரு விஷயத்தை பார்த்தால் அதை முதலாவது நாங்கள் ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டும். இது உண்மையா, பொய்யா, அல்லது ஜோடிக்கப்பட்ட விஷயமா, இது எனக்கு தேவையான விஷயமா, இதை நான் அனுப்புவதற்கான என்ன பிரயோஜனம் இருக்குது, இவைகள் எல்லாம் யோசனை பண்ணி நாங்கள் ஒவ்வொருவர்களும் எங்களை அதாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே கரைந்து போகாமல் கலந்து வாழ்ந்து